ஹாய் காய்ஸ், சேப்பக்கிழங்கு 65 பண்ண சேப்பக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண கிழங்க ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு, சின்ன கிழங்கா இருந்தால் ஒரு விசில், பெரிய கிழங்கா இருந்தால் 2 விசில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ண கிழங்க அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த கிழங்கா 2ஆக வெட்டிட்டு, இஞ்சி பூண்டு தான் டேஸ்ட் கொடுக்குறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கன் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மேக்னேட் பண்ணி பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிக்கலாம், இல்லை உடனே பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கிழங்கு வந்து விழுவிழுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்தே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சட்டியில் நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே போடுங்க, லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு எடுங்க. ஒரு பக்கெட்டு வெந்ததும் இன்னொரு பக்கெட்டு திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க, சேப்பக்கிழங்கு 65 ரெடி. இது சாம்பார், தயிர் சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இப்படி மறந்துட்டு போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.